ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை விளக்கம் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். வாயிலே வைக்கும் மருந்து எவ்வளவு நேரத்தில் வேலை செய்யும்? நமக்கு சந்தேகமாயிருக்கிறது. உடம்புக்குள்ளே போய்த்தான் வேலை செய்யும். வாயில் வைத்ததும் வேலை செய்யக்கூடிய மருந்து ஒன்று இருக்கிறது தெரியுமா என்று கேட்கிறார் நக்கீர தேவநாயனார். எம்பெருமான் அஞ்செழுத்து என்ன செய்யும்? உடம்பிலே உள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 யானைக்கும் அங்குசமாகும். துயர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே, கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்செழுத்துமே, நற்றுணையாவது நமசிவாயவே என்றெல்லாம் கூற கேட்டிருக்கிறோம். இந்த அஞ்செழுத்தை மருந்து என்கிறார் நக்கீர தேவநாயனார். வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகும், அளவில்லா மருந்தாகும். தீய பிறவி நோயை உடனே தீர்த்துவிடும். நமக்கு அருள ஆங்காரியாகி ஐவரை பெற்றெடுத்த வேகக்காரியான உமையோடு கையிலையில் வாடும் எம்பெருமான் ஓரஞ்செடுத்து இத்தனையும் செய்யும். மந்திரமும் அதுதான், மருந்தும் அதுதான் என்பது இப்பாடலின் கருத்து. நோய் அதிகமானால் பல வைத்தியர்களை அடைக்கிறோம், பல மாத்திரைகளை சாப்பிடுகிறோம். அது மாதிரி நம்முடைய பிறவி நோய் அதிகப்படும் பொழுது 5 எழுத்தை மருந்தாக்கி தருகிறார் சிவபெருமான். மருந்தான பாடலை கேளுங்கள், வாழ்வில் இன்பம் அடையுங்கள். வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே, நோய் தீர்க்குமே, பிறவி நோய் தீர்க்குமே, மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே, தூய ஏகம் பெரு தூய வேகம் பெருமாதேவியோடு பெரு மாதேவியோடு மண்ணு கைலாயத்து எம்பெருமான் ஓர் அஞ்செழுத்து ஓர் அஞ்செழுத்து வாயிலே வைக்கும் அளவில் அஞ்செழுத்து வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே, தூய வேகம் பெருமாதேவியோடு மண்ணு கைலாயத்து எம்பெருமான் ஓர் அஞ்செழுத்து. திரு ஈங்கோய்மலை 70 என்பது ஈங்கோய் மலையை பற்றி நக்கீர தேவநாயனார் பாடிய 70 பாடல்களின் தொகுப்பாகும். இதுவும் 11ஆம் திருமுறையில் இணைக்கப் பெற்றுள்ளது. இந்நூலில் அருமையான இயற்கை காட்சிகள் செறிந்திருக்கின்றன. அதிலே ஒரு காட்சி, ஈங்கோய் மலையில் சுடர் வீசும் காதணி அணிந்த பெண்கள் இறைவன் பொருள் சேர் புகழை பாடுகிறார்கள். அந்த பாடலை கேட்டு ஆண் யானை கண் வளர்கிறது. கரிய வண்டுகளுக்கு ஒரு ஆசை, தாங்களும் பாட வேண்டும் என்று அவைகளும் ஆர்ப்பரிக்கின்றன. பெண்கள் பாடல்
வண்டிகளின் பாடல் இரண்டையும் விட சிறப்பான கீதத்தை நாங்கள் தெரிந்துரைக்கிறோம் என்று கிளிகள் இனிமையாக பாடுகின்றன. எல்லோரும் பாடுகிறார்கள். கல்லாலின் கீழமர்ந்து வேதப் பொருளை சொல்லாமல் சொன்ன பெருமான் வாடும் மலை ஈங்கோய் மலை. சொல்லாமல் சொன்னாலே வேதம் புரியுமே, இவர்கள் இவ்வளவு பேரும் பாட வேண்டுமா என்று கேட்கிறார் நக்கீர தேவநாயனார். வேதம் தெரிந்துரைத்தான் வெற்பை பாடிய வெண்பாவை கேளுங்கள். கடக்களிறு கண்வளர நிறவண்டு ஆர்ப்ப கடக்களிறு கண்வளர நிறவண்டார்ப்ப சுடற்குடையார் பாட்டு எழவும் சுடரு குடையார் பாட்டு எழவும் கேட்டு பாட்டு எழவும் கேட்டு மடக்கிளிகள் கீதம் தெரிந்துரைக்கும் கீதம் தெரிந்துரைக்கும் இங்கோயே ஆல் கீழ் நால் வேதம் கீதம் தெரிந்துரைக்கும் இங்கோயே ஆல் கீழ் நால் வேதம் தெரிந்துரைப்பான் வெற்பு கீதம் தெரிந்துரைக்கும் இங்கோயே ஆல் கீழ் நால் வேதம் தெரிந்துரைப்பான் வெற்பு தெரிந்துரைப்பான் வெற்பு காதல் வயப்பட்ட பெண்ணாகி நக்கீர தேவநாயனார் பாடும் அழகிய பாடல் ஒன்று திருவலஞ்சுழி மும்மணி கோவையில் உள்ளது. அந்த பெண் கேட்கிறாள், சிவபெருமானே, உன்னை நினைத்தேன், என் கை மெலிந்தது, என் வளை கழன்று விட்டது. சிந்திக்கிறாள், அவன் என் கை வளைகளை கவர்ந்து கொண்டான், நான் என்ன செய்தேன்? அவன் ஏறி வரும் அறத்தின் வடிவான காளையை வணங்கவில்லை, அவன் சடைமேல் ஒளிரும் தேன் மிக்க கொன்றை மலரின் பெருமைகளை பேசவில்லை. அப்படி இருக்க வானளாவிய சோலை சூழ்ந்த திருவலஞ்சுழி பெருமான் என் வளையல்களை ஏன் கவர்ந்து கொண்டான்? சரியான திருடன், உள்ளம் கவர் கள்வன், நினைத்ததற்கே வளையலை கவர்ந்து கொண்டானே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறாள் அந்த காதலி. பேசவில்லை பேசவில்லை என்று கூறிக்கொண்டே பேசுவதும், வேண்டாம் வேண்டாம் என்று நடித்துக்கொண்டே விரும்புவதும் பெண்களின் இயல்புதானே. கடவுட்காதல் எதை செய்யாது? ஊருக்கு வேண்டாம் என்கிறாள், உள்ளம் அவனை நாடிவிட்டது. இந்த அருட்காதல் வருமானால் நாமும் இப்படித்தான் பேசுவோம். இந்த அருட்காதல் நமக்கு எப்பொழுது வரும்? காதல்தான் வரவில்லை, கவிதையாவது கேட்டு பார்ப்போமே. தானேறு மானேறு கைதொழேன் தன் தடை மேல், தானேறு மானேறு கைதொழேன் தன் தடை மேல், தானேறு மானேறு கைதொழேன் தன் தடை மேல், தேனேறு கொள்தை திறம்பேதே, தானேறு மானேறு கைதோழேன் தன் தடை மேல், சடை மேல் தேனேறு கொள்தை திறம்
வலஞ்சுழியான் என்கொல் கையால் வளை கவர்ந்த பாரு கையார் வளை கவர்ந்த பாரு. சங்ககால கவிஞராகிய நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை சங்க நூற்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் பெருமையை உடையது. இந்நூல் நக்கீரதேவநாயனார் பாடியது என்று 11ஆம் திருமுறையில் சேர்க்கப் பெற்றிருக்கிறது. ஐமுக சிவன் சிவபெருமான், அருமுக சிவன் முருகப் பெருமான். ஐமுக சிவனுக்குரிய திருமுறைகளில் அருமுக சிவனை பற்றிய பாடல் இடம் பிடிக்கிறது. முருகன்பால் பரிசு பெற்று வந்த ஒரு புலவன் மற்றொரு புலவனை அவன்பால் ஆற்றுப்படுத்துகிறான். முருகன் இங்கே இருக்கிறான், இப்படி செல், இவை கிடைக்கும் என்று கூறுவது திருமுருகாற்றுப்படையாகும். 317 வரிகள் கொண்ட இந்நூலில் முருகனை வாயாரப் பாடும் சில வரிகளை காதுகுளிரக் கேட்கலாம். முருகனை பார்த்து நக்கீரர் பாடுகிறார்: கார்த்திகை மாதரால் சரவணப் பொய்கையில் வளர்க்கப் பெற்ற அருட்செல்வா, ஆலின் கீழமர்ந்த கடவுளின் புதல்வனே, மலைமகள் உமையாள் மகனே, பகைவருக்கு கூற்றுவனே, வெற்றி அளிக்கும் கொற்றவை மகனே, அணிகள் அணிந்த பழையவளாகிய பராபரை புதல்வா, வானோர் வழிபடும் தானைத் தலைவனே, மாலை மார்பனே, நூலரி புலவனே, சண்டைக்கு ஒருவனே, தகும் வெற்றியாளனே, அந்தணர் செல்வமேன், அறிந்தவர் போற்றும் சொல் மலையான சுந்தரச் செம்மலே, மங்கையர் மணாளனே, மக்களுக்குள் ஏறு போன்றவனே, வேல்கை கொண்ட வித்தகச் செல்வனே, கிரவுஞ்சமலையை வெற்றி கொண்டவனே, குறிஞ்சித் தலைவா, புலவர் திலகமே, அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகனே, விரும்பினோர்க்கு இன்பம் அளித்திடும் வேலனே என்று பலவாறு வாயாரப் பாடுகிறார். முருகனை பார்த்து இப்படி பாடினால் உலகத்தில் ஒரு நீ ஆகத் தோன்ற விழுமிய பெறலரும் பரிசு கொடுப்பான் என்கிறார். இந்த பாடலை கேளுங்கள், வேலன் வந்து உங்கள் வீட்டில் விளையாடுவான். அறுவரு பயந்த ஆரமரு செல்வ ஆள்கழு கடவுள் புதல்வ மால்வரை மலை மகள் மகனே, மற்றோர் கூற்றே வெற்றிவில் போர் கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பில் பழையோல் குழவி வானோர் வணங்குவில் தானை தலைவ மாலை மார்ப நூலரி புலவ செருவில் ஒருவ பொருவிரல் மல்ல அந்தணரு வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையரு கணவ மைந்தரு ஏறு வேல்கழுதடக்கை சால் பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்தே விண்பொரு நெடுவரை குறிஞ்சிக் கிழவ பலர் புகழ் நல் மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக நசையினர் கார்த்தும் இசை பேராள
திருமுருகாற்றுப்படையில் இணைக்கப் பெற்றுள்ள 10 வெண்பாக்கள் மிகவும் இனிமையானவை. 12 கரங்களோடு காட்சியளிக்கும் முருகனுக்கு கோலப்பன் என்று பெயர். கோலம் என்றால் பேரழகு. முருகனிடம் அசையாத பக்தி கொண்ட நக்கீரர் அவனிடம் பேசுகிறார். கடவுளோடு பேசினால் மிகவும் இனிமையாயிருக்கும். அவர் பேசுகிறார், முருகா, உன்னை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். பிற தெய்வங்கள் செத்து பிறக்கின்ற தெய்வங்கள். எனவே பின்னை ஒருவரை நான் பின் செல்லேன். அவற்றின் பின்னால் நான் போக மாட்டேன். வானோர் கொடியவனை தீர்த்த நீ என் வினைகளையும் ஒழிக்க திருவுள்ளம் பற்றக்கூடாதா? வேலப்பா, செந்தில் வாழ்வே, வினை மாற்றத்தானே வேலெடுத்தாய். பிறவிக் கடலில் இருந்து எங்களை கரையேற்றத்தானே திருச்செந்தூர் கடற்கரையில் நின்றாய். என்னை ஆண்டுகொள். 5 முகம் என்பால் தோன்றினால் அந்த அச்சத்தை போக்க உன் 6 முகம் தோன்ற வேண்டாமா? அருள் செய் என்று பாடும் அழகிய வெண்பாவை கேளுங்கள். முருகன் நம்பினார் வீட்டுக்கு வருவான், நலங்கள் பல கோடி தருவான். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே. பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். பின்னை ஒருவரை யான் பின் செல்லே. பன்னிருகை கோலப்பா, பன்னிருகை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே. வினை தீர்த்தருளும் வேலப்பா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன். வேலப்பா, செந்தில் வாழ்வே, பின்னை ஒருவரையான் பின் செல்லேன். பன்னிருகை கோலப்பா, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன். பன்னிருகை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்து அருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே. எல்லா விழாக்களிலும் இறைவணக்கப் பாடலாக பாடத்தக்க ஒரு திருப்பாடல் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் என்று தொடங்கும் திருமுறை பாடல். விநாயகரை பற்றிய அருட்பாடல். கபிலதேவ நாயனார் பாடிய மூத்த நாயனார் திருவிரட்டை மணிமாலை என்ற நூலில் இப்பாடல் அமைந்துள்ளது. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். விநாயகரை பற்றிய அருமையான பாடல். விநாயகர் பாடல்களும் திருமுறை தொகுப்பில் சேருவதற்கு இதன் மூலம் வழி ஏற்பட்டது. ஓங்கார வடிவான யானைமுகம் கொண்ட ஐங்கரக் கடவுளை வானோரும் போற்றுகின்றார்கள், மன்னோரும் வாழ்த்துகின்றார்கள். அவர் முன் காதலால் கைகூப்புகின்றார்கள். ஏன்? அவர் எல்லாம் செய்ய வல்லவர். பொங்கும் மங்களச் செல்வம் கொடுப்பார். நினைத்த செயலை நடத்தி காட்டுவார். நம் செயல்கள் நிறைவேற கருணை செய்வார். தடைகளை விலக்கி துணையாயிருப்பார். தமிழினால் பாட வரம்பல கொடுப்பார். பெருமையோடு வாழ்விப்பார். நம் புகழ் நிலைக்கச் செய்து நம்மையும் தடுத்தாட்கொள்வார் என்று பாடுகிறார் கபிலதேவ நாயனார். பிள்ளையார் பாடலை முதலில் கேளுங்கள். அடுத்து பிள்ளையாரை இறுகப் பிடித்துக் கொள்ளுங்கள். வரம் கொடுத்து வாழ்விப்பார். திருவாக்கும்
பெருவாக்கும் செய்கருமம் கை கூட்டோ திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலார் உப்புவரு தம் கை ஆனை முகத்தானை செஞ்சொல் பெருவாக்கும் பீடு பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலார் குப்புவர் தங்கை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை ஆனை முகத்தானை காதலார் உப்புவர் தங்கை ஆனை முகத்தானை காதலார் உப்புவர் தங்கை கபிலதேவநாயனார் இயற்றிய மற்றொரு நூல் சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை என்பது. இது சிவன் புகழ் பாடும் திருமுறை. சிவபெருமானை வழிபட்டால் என்ன கொடுப்பார்? பெருஞ்செல்வமும் கொடுப்பார், உலகு ஆளவும் வைப்பார். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே என்று சுந்தரமூர்த்திகள் பாடியது போலே பெருமான் இம்மைக்கும் அருமைக்கும் பற்றாயிருப்பார். தாமரை என்ற சொல் இப்பாடலில் 4 வரிகளிலும் வந்து தமிழ் மணம் பரப்புகிறது. தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகள் கணவனான நான்முகனும் நன்மை கொடுக்கும் திருமாலும் வணங்க சிவபெருமான் வீற்றிருக்கிறார். அறையில் கட்டிய கோவணத்தோடு அந்த பெருமான் பிச்சையெடுத்து உண்ணுகின்றார். என்றாலும் அவனை நம்பினவருக்கு பேரருள் புரிவார். தாமரையில் வீற்றிருக்கும் திருமகள் அருள் பொடியச் செய்வார், உலகாளத் தருவார். தாமரை போல சிவந்த கைகளைக் கொண்ட பெருமான், செந்தாமரை காடனைய மேனி சிவபெருமான், அணிய திருநீர் அளிக்கும் சங்கரன் அரசும் தருவான், அவனையும் தருவான் என்கிறது இப்பாடல். அளித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளமே என்ற அப்பர் தேவாரம் நினைக்கத் தோன்றுகிறது. இந்த இனிய பாடலை கேட்போமா? தாமரை கோவும் நல் மாலும் வணங்க தாமரை கோவும் நன்மாலும் வணங்க தலைப்பிடத்து தாமரை கோவும் நன்மாலும் வணங்க தலைப்பிடத்து தாமரை கோவணத்தோடு இருந்து முன்னினோ சார்ந்தவர்க்கு தாமரை கோவணத்தோடு இருந்து முன்னினோ சார்ந்தவர்க்கு தாமரை கோமளத்தோடு
உலகாள தருவர் கண்டே தாமரை கோமளத்தோடு உலகாள தருவர் கண்டே தாமரை கோமள கைத்தவள பொடி தாமரை கோமள கைத்தவள பொடி சங்கரரே தாமரை கோமள கைத்தவள பொடி சங்கரரே சங்கரரே தாமரை கோமளத்தோடு உலகாள தருவர் கண்டே. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் 11ஆம் திருமுறை கேட்டோம். விளக்கமளித்தவர் சோசோமி சுந்தரம் அவர்கள். பாடல்களை பாடியவர் டி.ஏ. திருஞான சம்பந்தம் அவர்கள். அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்றது.